அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மில்லட்ஸை வச்சு 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலாம் வாங்க. வரகரிசியில் ஒரு வெஜிடபிள் தோசை பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். வரகரிசி நான் இது வந்து 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு பச்சரிசி 150 கிராம், 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். நம்ம வரகரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு 3 முறை கழுவிட்டு 4வது நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மாவை அரைச்சி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்ட் வந்து இந்த எப்படி இருக்கணும். ஓவர் நைட் புளிக்க வைக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours புளிச்சா போதும். எப்படி நல்லா புளிச்சு வந்துருக்கு பாருங்க. இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம பேன் வச்சுட்டு பேன் காஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம இந்த கேரட்டையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த இஞ்சி இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த டிஷ் வதங்குறதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுருவோம். இப்படி கொஞ்சம் வதக்கி விடுவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணிடுவோம். இது நம்ம தோசையில் போட்டு சுடத்தான் போகிறோம். பச்சை வாசனை போக நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும். நம்ம எடுத்து வச்சு இந்த குடமிளகா அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதோட இந்த மல்லியில் கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே கொஞ்சம் வதக்கிக்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாவில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதே போதுமானது. பாருங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாவில் நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துட்டோம். இல்லை நீங்கள் தண்ணி பார்த்து ஊற்றிக்காங்க உங்களுக்கு தேவைக்கு. அதனால் நம்ம வழக்கமாக யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி போட்டுக்காங்க. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேங்க பாருங்க. நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. கொஞ்சமாக பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா சுற்றி வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வரகரிசி வெஜிடபிள் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், ஈவன் சாம்பார் கூட நல்லாயிருக்கும். நம்மள ஒரு கொழுக்கட்டை வகை, அது ஒன்று ஸ்வீட்லேயும் பண்ணி காட்டுறேன், ஒன்று வந்து காரத்துலேயும் பண்ணி காட்டுறேன். ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வறுத்து எடுத்தால் 300 கிராம் ஆகும். இப்போ இதில் 1 கப் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயில் வந்து இது வந்து காரத்துக்கும் நம்ம ஸ்வீட்டுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு பாதி தேங்காய் போட்டுருவோம். சுக்கு, ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துவோம். இந்த சுக்கு இதில் ஏன் நான் சேர்க்குறேன்னு சொன்னால், இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு சுக்கு வந்து டைஜஷன் பண்ணக்கூடியது, 2வது டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். சுக்கு, ஏலக்காய் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்வீட் டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன். ஒரே ஒரு பிஞ்சு பாருங்க சால்ட். இப்போ இந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா திடீர்னு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே தண்ணியானாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி, வறுத்த பச்சரிசி மாவு இருந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு தேவையான இந்த வெள்ளைப்பாக ஊற்றுறேன் இதில். இப்போ இதில் ஒரு 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றிருக்கேன். நம்ம இதை கலந்து விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இது வந்து நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை கைனால பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெல்லம் கூடுதல் மாதிரி தெரியுது. இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வருத்தமா இல்லைன்னா நீங்கள் இடியப்பமாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகாக எல்லாம் நல்லா செட் ஆகி பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிச்சி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு எல்லாம் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரன்ச்சியாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பையும் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்காங்க. தேங்காயும் ஃபைனாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது இன்னும் அவிக்கணும். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு நான் கார கொழுக்கட்டைக்கு உண்டான இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த கார கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த தேங்காய் திருவள்ளையும் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் அதையும் ஆட் பண்ணிடுவோம். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கார கொழுக்கட்டைங்கிறதுனால இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். இப்போ நான் பாருங்கள், இந்த பேன் காஞ்சிட்டு இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு. இப்போ இது பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் வத்தல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 3ஐயும் நம்ம சேர்த்துவோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் தாளிப்பு இருக்கட்டும். இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம். இதில் நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்க. முதல்ல எல்லா தண்ணியும் சேர்த்துட வேண்டாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு மாதிரி இது தண்ணி அவ்வளோ இழுக்கக்கூடியது இல்லை. இப்போ இதை பிசைஞ்சு பாருங்க. கம்பு மாவுல ஸ்வீட் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது 2ஐயும் உங்களுக்கு
அவிச்சு காட்டுறேன். ஒரு ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் இட்லி சட்டியில் கூட வச்சு வேக வச்சுடு. இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் வச்சுட்டோம். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், நான் ஸ்வீட்டையும் சுற்றி வச்சுட்டு காரத்தையும் வச்சுட்டேன். ரெண்டு ஒரே இதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த லைட்டை போட்டு மூடிடுவோம். மூடிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டிடுவோம். எப்படியும் கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாருங்கள், நமக்கு இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை இந்த கார கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இப்போ இதை எடுத்து வச்சு நான் காட்டேன். நம்ம கம்பு மாவில் செஞ்ச ஸ்வீட்டு ப்ளஸ் கார கொழுக்கட்டை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதனால இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் கொடுங்க. பூங்கார் அரிசியை வச்சு ஒரு இட்லி செய்யலாம் வாங்க. இது பூங்கார் அரிசி, இது 200 கிராம். இது 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இந்த பூங்கார் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் நல்லா 3 முறை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுலேயே உப்பை போட்டு இன்னும் ஒரு ட்ரிப்பு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். நம்ம எப்படி இட்லி தோசைக்கு நம்ம இட்லி மாவு புளிக்க வைக்கிறோமோ அதே அளவில் தான் புளிக்க வைக்கணும். இப்போ பாருங்க, நம்ம பூங்கார் அரிசி இட்லிக்குள்ள மாவு ரெடி ஆகிட்டு. இப்போ இது நல்ல புளிச்சு இருக்கு. இப்போ இதில் நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இட்லி தட்டில் நம்ம புளிக்க வச்ச மாவை இட்லி ஊற்றியிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம பூங்கார் அரிசி இட்லி ரெடி ஆயிட்டு. இது வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, அதை மாதிரி பூங்கார் அரிசி. நீங்க இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். உங்க ஃபீட்பேக்கை என் கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.